ஹலோ கைஸ், உங்கள் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? உங்கள் லக்கா, உங்கள் டேலண்ட்டா, உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸா? இது எதுவுமே இல்லை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்க. அதுதான் இந்த புக்கில் தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதி வெளிவந்திருக்கிற புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு யூஸ்வலாகவே 2 மைண்ட் செட் இருக்குமாங்க. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம ஆல்வேஸ் திங்க் அண்ட் மேக் டிசிஷன்ஸ் இல்லையா, அது வந்து கான்ஷியஸ் மைண்டில் தான் பண்ணுறோமா. ரெண்டாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, இங்கே தான் நம்மளோட எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், ஹேபிட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்குமா. இந்த புக்கில் டாக்டர் மர்ஃபி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க. லைக் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஒரு கார்டன் கூட கம்பேர் பண்ணுறாரு. எவ்ரி தாட் இஸ் லைக் எ சீட். எவ்ரி சீட் யூ பிளான்ட் வில் க்ரோ. அண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை விதைச்சிங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வளரும், நெகட்டிவ் தாட்ஸை விதைச்சிங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் வளரும்னு சொல்கிறாரு. லைக் நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, திணை விதித்தவன் திணை அறுப்பான், வினை விதித்தவன் வினை அறுப்பான்ட்டு. நான் பழமொழி கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே தான் அவர் இந்த புக்லேயும் சொல்கிறாரு. பாசிட்டிவ் தாட்ஸ் வில் க்ரோ ஹாப்பினஸ், சக்ஸஸ், கான்ஃபிடென்ஸ் இன் யூ. Every negative thought you feed to your mind will grow as fear, doubts and limitations ன்னு சொல்கிறாரு. Everything is like, என்ன சொல்கிறது, you have everything in your subconscious mind. What you feed will grow. அப்புறம் அவர் இன்னொன்று ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாருங்க இந்த புக்கில். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் will not argue with you. It only does what you feed. இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஐம் நாட் குட் எனஃப்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் கூட ஆர்கியூ பண்ணாது. அது இட் வில் ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் இட் வில் ஃபைண்ட் அ ரீசன் டு ப்ரூவ் இட். அதுவே நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன், ஐ எம் கேப்பபிள் அண்ட் ஐ எம் இம்ப்ரூவிங் மை செல்ஃப் எவ்ரிடேன்னு சொல்லிட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லி பாருங்களேன். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரியாலிட்டியாக்க அது பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுமா. அதுதான் டாக்டர் மர்ஃபி சொல்லுவார். ஸோ இந்த புக்லேருந்து நீங்கள் கற்றுக்க போகிற லெசன் என்னென்னா, முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் லிஸ்னிங். அதை நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸோட ஃபீட் பண்ணுங்கள், நாட் வித் தி நெகட்டிவ் தாட்ஸ். ஜஸ்ட் ஒன் லைனர் சொல்லணும்னா, வாட் யூ பிலீவ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் டுமாரோ. ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப்ன்றதை இந்த புக் ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.